சர்ஜில் இமாம் இவரை பற்றி நம்ம நிறையவே இப்போ படிச்சிருக்கிறோம். அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டு. அமித்ஷா ரொம்ப மும்முரமாக அறிமுகப்படுத்தின இந்த சிஏஏ அதை எதிர்த்து பயங்கரமாக களத்தில் நின்று போராடினவர். இது இந்தியாவை பிளவுபடுத்தும், இந்திய முஸ்லீம்களை நாடற்றவர்களாக்கும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை எடுத்து கிட்டத்தட்ட பல இடங்களில் போய் பேசியிருக்கிறார். அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, ஜாமியா மில்லியா எப்படின்னு சொல்லிட்டு பல யூனிவர்சிட்டியில் போயிட்டு இந்த சிஐஏ இந்த எப்படி நாட்டை குட்டிச்சவராகும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எடுத்து கொண்டு போனார். இது ஆளுவருக்கு இப்போ பிடிக்குமா? அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சுத்தமாக பிடிக்கல. பிடிச்சி போட உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெல்லி கலவரமும் நடக்குதா, அந்த கலவரத்தில் முக்கியமான ஆளுன்னு சொல்லி இவரை தேவையில்லாமல் சேர்த்து இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறாப்புல. ஒரு ஸ்டூடெண்ட் அவருடைய வாழ்க்கையை வீணாக்கி, ஆனாலும் அவர் விடலை, சிறையில் இருந்துகிட்டே படிக்கிறாப்புல. படித்து நான் வெளியிலேருந்து என்ன சாதிப்பேனோ அது சிறையிலேருந்து நான் சாதிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. அதில் இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்க, இவருடைய ஒன்று விட்ட தங்கை ஃபர்ஹான் நிஷாத் இப்போ பீகாரில் நல்ல மார்க் எடுத்து ரேங்க் எடுத்து கிட்டத்தட்ட ஓபிசியில் 8வது இடம் வந்திருக்கிறாங்க. இதில் இந்த கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் பல வருடங்கள் வேலை செஞ்சு இப்போ நீதிபதியாக அமர போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அண்ணன் சிஏஏ குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு சர்ஜில் இமாம், அவருடைய தங்கை நீதிபதி. அவருடைய பேட்டியும் பாருங்கள். अभी हम जहानाबाद जिले के काको प्रखंड में काको गांव में हैं। यहाँ पर हमारे साथ अभी फरहान निशात हैं, जिन्होंने बिहार न्यायिक सेवा में 139वां रैंक लाया है और ओबीसी में उन्होंने 8वां स्थान प्राप्त किया है। आइए उनसे बात करते हैं। सबसे पहले तो आपको बिहार तक की तरफ से बहुत बहुत बधाई हो। थैंक यू। फरहान निशात, आपने जो यहाँ मुकाम हासिल किया, क्या विस्तार है, कितनी मेहनत लगी, पूरी बात बताइए। मेहनत तो बहुत लगी और पूरे परिवार का बहुत सहयोग रहा है इसमें। 2021 से मैं इसकी तैयारी कर रही थी और लेकिन वैकेंसी 2023 में आई थी, तो ये पूरा 1 साल लग गया है और सबके सहयोग से मैंने क्लियर कर लिया जी। ये जो तैयारी है, கவனிச்சிங்களா? அவங்க அந்த பெண்ணு சொல்கிறாங்க பாருங்கள், நான் அவ்வளோ ஈஸியாக நான் இதில் வெற்றி பெற்றல, கடுமையாக உழைச்சேன். அதாவது மெட்ரிக்கு, அதாவது 10th +2 எங்கள் லோக்கலில் படித்தேன். அதன் பிறகு வீட்டிலேயே அந்த படிப்பு +2 முடித்தது பிறகு வீட்டிலேயே அமர்ந்து எல்லா பாடங்களையும் படிக்க ஆரம்பித்தேன் ஆர்வத்தோட. எக்ஸாம்லாம் எழுதினேன், பல தோல்விகள் கிடச்சிச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மேலும் மேலும் படித்தேன். எனது தாய் தந்தை ரொம்பவும் எனக்கு உதவி புரிஞ்சாங்க. அதோடு என்னோடய சகோதரர்கள்லாம் எனக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருந்தாங்க. இவர்களுடைய அந்த கூட்டு முயற்சினால தான் நான் இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்னுடைய சந்தோஷத்தை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவு நான் சந்தோஷப்படுறேன். என்னுடைய கிராம மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு இந்த மாணவி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தன்னுடைய அண்ணன் சிறையில் இருக்கிறத நினச்சும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த அண்ணனை சிறையிலிருந்து மீட்பதற்கு இவருடைய இந்த பதவி உயர்வு உறுதுணையாக இருக்கும்னு எல்லாரும், அவங்க கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. உன்னுடைய அண்ணனை நீ மீட்டு கொண்டு வா, அதுதான் உனக்கு அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாசிச ஆட்சியில் அது நடக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அந்தளவு வன்மத்தோடு இருக்கிறாங்க சர்ஜில் இமாம் மேலே. ஏன்னா சிஏ போராட்டத்தில் அந்தளவு கலந்துக்கிட்டாப்புல, அந்த அளவு சொற்பொழிவுகளும் ஆட்டினாப்புல. அதனால் அவர்களுக்கு ரொம்பவும் வன்மம் இருக்குது. ஆனாலும் அவர் எந்த ஒரு சமூகம் ஓவராக நசுக்கப்படுறாங்களோ அந்த சமூகம் வீறு கொண்டு எழும் கண்டிப்பாக.
அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது. நீ வந்து ஒரு ஆளை ஜெயிலில் தூக்கி போடுற, அந்த குடும்பத்துலேருந்து ஒரு ஜட்ஜு வெளியில் வராங்க பார். இன்னும் எத்தனை தான் சிரமங்களை கொடுத்தாலும் சரி, முஸ்லீம்கள் தலை சாய்க்க போவதில்லை இந்த சனாதன தர்மத்தின் முன்னாடி. அதுதான் உண்மை. என்னங்க, எந்தெந்த எல்லா பௌத்தம், சமணம், அத்தனையும் ஜைனம் எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு சனாதனம். இஸ்லாம் ஒன்றை மட்டும் தான் விழுங்க முடியல, கடைசி வரைக்கும் விழுங்க முடியாது.